அமர்ந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ரிஷாட் பதீதீன் சார் அவர்களே, அவரோடு இணைந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நகர சபை பிரதேச சபைகளினுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, கல்வி திணைக்கள உத்தியோகத்தர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சொத்துக்களில் மிக முக்கியமான ஒரு சொத்தாக கருதப்படுகின்றது கல்வி. எங்களுடைய எதிர்காலத்தையும் எங்களுடைய சமுதாயத்தின் வளர்ச்சி போக்கையும் கட்டுக்கோப்பையும் காண்பிப்பது கல்வி. கல்வி ஒன்றுதான் எந்த சூழ்நிலையிலும் எங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது. ஆகவே கல்வி சார்ந்த சாதனையாளர்களை கௌரவிக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து தானாக முன்னெடுத்திருக்கின்ற மன்னார் மண்ணை சார்ந்த மாவட்டத்தின் முயற்சியை கருத்தில் கொண்டு கல்வியின் தேவையை உணர்ந்து இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதீதீன் அவர்களுக்கு மன்னார் கல்வி சமூகம் சார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மாணவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். மன்னார் மண்ணிற்கு பெருமை சாதனை என்பது வரலாற்று உண்மை. அந்த வகையில் கல்வித்துறையில் சாதித்த உயர்தரத்தில் 3 ஏசித்திகளையும் சாதாரண தரத்தில் 9 ஏசித்திகளையும் பெற்ற 102 மாணவர்களை இன்றைய நாளிலே கௌரவிக்க இருக்கின்றார்கள். இது உண்மையில் தேவையானது. அதே நேரத்தில் எங்களுடைய மாணவ சமுதாயம், எங்களுடைய மாவட்டம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒருவரை வாழ்த்தி உயர்த்தி அவரை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் சிந்தனை இன்று எல்லோருக்கும் வருவதில்லை. உங்களை அடையாளப்படுத்த வேண்டும், உங்களுடைய திறமைகளை காண்பிக்க வேண்டும், வெளிக்கொணர வேண்டும், பெற்றோருக்கு சமூகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற இன்றைய இந்த நிகழ்வு உண்மையிலே போற்றத்தக்கது. அத்தோடு எங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு அமைய போகும் என்பதும் நாங்கள் சிந்திக்க வேண்டியது. கல்வி ஒன்றால் தான் எங்களை எங்களுடைய காலிலே சீவிப்பதற்கு வைக்க முடியும். ஆகவே அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், எங்களுடைய எதிர்கால சமுதாயம் தாங்களாகவே வாழ வேண்டும், தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் புதிய புதிய விடயங்களை, வாழ்க்கை சார்ந்த அனுபவம் சார்ந்த விடயங்களை புதிய கல்விக் கொள்கையிலே புகுத்தி அடுத்த ஜனவரி முதல் புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றது. அத்தோடு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர் கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல கல்விக்கும் மருத்துவத்திற்கும் தான் அதிக ஒதுக்கீடும் அதிக பௌதிக வள வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட இருக்கின்றது. காரணம், கல்வி நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அச்சாணி. இந்த கல்வி முறையாக போதிக்கப்பட்டு வளர்க்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய சமுதாய சீர்கேடுகள், பொருளாதார குறைபாடுகள் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படாது, ஏற்பட்டும் இருக்காது. ஆகவே நிலையான ஒன்று கல்வி. அந்த கல்வி மாத்திரம்தான் எங்களை வளர்த்தெடுக்க முடியும். ஆகவேதான் இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்த இந்த முயற்சி உண்மையிலே மதிக்கத்தக்கது, போற்றத்தக்கது. ஏனென்றால் கல்விக்கு அவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற வகையில்
முக்கியத்துவம் கொடுத்து எதிர்கால சமுதாயம் என்னுடைய மாவட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களிடம் நாங்கள் பழைய கல்வி அலுவலகம் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்வது, சாதாரணமாக இலங்கையில் ஒரு வருடத்தில் 4 லட்சம் மாணவர்கள் உயர்தரம் எடுக்கின்றார்கள். சுமார் 1,50,000 மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்கின்றார்கள். மிகுதி மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதில்லை. ஆனால் தொழில் வாய்ப்புகள் பல வழிகளிலே கல்வி காட்டி நிற்கின்றது. நாங்கள் உணராமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஆகவே பல்கலைக்கழகம் செல்வது மட்டும் வாழ்க்கை அல்ல. கல்வியினுடைய நோக்கமும் அது அல்ல. கல்வியினுடைய நோக்கம் சமூகத்தில் நல்லவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, சிறந்தவர்களாக வாழவும், நாட்டினுடைய உற்பத்திக்கு, மொத்த தேசிய வருமானத்திற்கு பங்களிப்பு செய்வதும் தான் கல்வியினுடைய நோக்கம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது விடயம், நாங்கள் எந்த துறைகளிலே பட்டம் பெற்றாலும் எங்களுடைய மாவட்டத்திற்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். இன்று எங்களுடைய வைத்தியத்துறை உட்பட ஏனைய சகல திணைக்களங்களையும் பார்த்தால் உயர்தரத்திலே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு தட்டுப்பாடு. எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகத்திலே இருந்து வெளியேறும் 200க்கும் மேற்பட்ட எங்களுடைய மாணவர்கள் எங்கே செல்கின்றார்கள்? ஏன் எங்களுடைய மாவட்டத்திற்கு அவர்கள் வருவதில்லை? அல்லது மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிலர் ஏன் வேறு மாவட்டங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் வலுக்கட்டாயமாக அனுப்பப்படுகின்றார்கள்? இவ்வாறான சூழ்நிலைகள் எங்களுடைய மூத்த தலைமுறைகள், அரசியல் துறைகள் உணர்ந்து எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மாவட்டத்திலே பணியாற்றி எங்களுடைய மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டும். அதற்கு இந்த கல்வி மிக முக்கியமானது என்று கூறி இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற மிக முக்கியமான தேவையை உணர்ந்து கல்வித்துறை முதலாவது துறையாக தெரிவு செய்து இதனை இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி வலுப்படுத்தி எதிர்காலத்தை சிந்திக்க இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த மதிப்புக்குரிய எங்களுடைய மண்ணை சேர்ந்த மாவட்டத்தின் வளர்ச்சியை பெற்றுக்கொண்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கு மன்னார் கல்வி சமூகத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, பழைய கல்வி பணிப்பாளர் இன்று பரீட்சை கடமை நிமித்தம் கொழும்பு சென்றதால் அவருடைய சார்பாக பிரதி கல்வி பணிப்பாளராகிய என்னை கலந்து கொள்ள சென்றார். அவரது வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மிகவும் சிறப்பாக இந்த ஒரு நிகழ்வு தேவையா என்ற ஒரு சிந்தனை எங்கள் தலைவருக்கு தோன்றியது. நிச்சயமாக அது ஒரு நியாயமான சிந்தனையாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த அரங்கில் இருந்துதான் எதிர்கால தலைவர்கள் உருவாக இருக்கின்றார்கள். ஆகவே இனமத பேதங்களை கடந்து நீங்களும் எமது தலைவர் எவ்வாறு ஒரு ஆசிரியராக, ஒரு பொறியியல் பட்டதாரியாக இன்று எங்களுடைய நாடும் உலகமும் போற்றுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார் என்றால் அவர் காலத்தால் அழியாத இந்த கல்வியை தன்னகத்தே கொண்டதால் தான். அந்த வகையிலே நமது அழைப்பினை ஏற்று இங்கு சிறப்புரை ஆற்றிய மன்னார் கல்வி பணிமனையுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் ஆசிரியர் பி ஞானராஜ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து உரையாற்றுவதற்காக எங்களுடைய மன்னார் நகரசபையினுடைய கௌரவ தவிசாளர் ஆண்டன் டானியல் வசந்தன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். மாணவ செல்வங்களை வாழ்த்தி பெருமைப்படுத்தும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்
மதிப்புக்குரிய ரிசாத் பதுதீன் ஐயா அவர்களே, அதேபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ முத்தர முகமது ஐயா அவர்களே, தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் முன்னாள் மாகாண பணிப்பாளர் மதிப்புக்குரிய முனப்பர் சார் அவர்களே, அதேபோன்று மாந்தை மேற்கின் தவிசாளர் சகோதரன் பிரேம் அவர்களே, மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் சகோதரன் ஜப்ரான் அவர்களே, அதுபோன்று மாந்தை மேற்கு பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் அவர்களே, மன்னார் நகரசபையின் கௌரவ உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் கல்வி பணிமனையின் அதிகாரிகளே, பாடசாலைகளின் அதிபர்களே, அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பிரமுகர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலேயே இந்த நிகழ்வானது எமது மாவட்டத்துக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இருக்கின்றது. உண்மையிலே கௌரவ ரிசாத் பதுதீன் ஐயா அவர்கள் காலத்தின் தேவைக்கேற்ப சில நடவடிக்கைகளை மேற்கொள்வார். அதே போன்ற ஒரு நடவடிக்கையை தான் இன்றும் இந்த மாணவர்களை பெருமைப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார். இந்த இடத்திலே நான் ஒரு சில விடயங்களை கூறி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த உள்ளூராட்சி சபைகளை அமைக்கின்ற ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு நிகழ்வு 4 மாதங்களுக்கு முன்பாக இந்த மண்ணிலே இடம்பெற்றது. அந்த வேளையிலே நான் அவரை பலமுறை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆட்சி அமைக்கிற சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு அவரோடு நெருங்கி பழவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. நாங்கள் தமிழ் தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள், அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி தேசிய கட்சியாக இருக்கின்றது. அதேபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது. எனவே இந்த 3 கட்சியையும் ஒரே நேர்கோட்டிலே கொண்டு வர வேண்டும் என அவர் முயற்சி எடுத்தார். இரவு பாலாக பல கூட்டங்களை நாங்கள் நடத்தினோம், பல சந்திப்புகளை மேற்கொண்டோம். அந்த வேளையிலே தான் நான் கண்டுகொண்டேன் அவரது தலைமத்துவத்தை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. ஒரு கட்டத்திலே ஆட்சி அமைப்பது கை நழுவி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இரவு 2 மணி 3 மணி இருக்கும் நானும் அவரும், அதேபோன்று நமது பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடக்கலான் அவர்களும் இருந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தோம். அப்ப நான் ரிசாத் ஐயா அவரிடம் கேட்டேன், ஆட்சி அமைப்பது கடினமாக இருக்க போகின்றது என்று. என்னிடம் சொன்னார், ஒன்றும் யோசிக்க வேணாம், நாளைக்கு நாங்கள் எல்லா சபைகளிலும் ஆட்சி அமைக்கிறோம், ஒரு தயக்கம் தேவையில்லைன்னு சொன்னார். எனக்கும் நம்பிக்கை குறைவாகத்தான் இருந்தது. ஒரு கட்சி அந்த பக்கம் போகின்றது, இன்னொரு கட்சி இந்த பக்கம் போகின்றது, ஒருவர் அந்த பக்கம் இருக்கின்றார், ஒருவர் இந்த பக்கம் இருக்கின்றார். எங்களது உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் அப்படி இப்படி இருக்கிறது, ஒன்று குறைவாக ஒன்று கூடுதலாக, ஒன்று எந்த பக்கம் நிற்குமோ ஒன்று தெரியாது. அப்படியான ஒரு இக்கட்டான சூழல். தொடர்ந்து தொலைபேசியில் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது, என்ன எல்லாம் சரியா எல்லாம் சரியா எல்லாம் சரியா. நான் ரிசாத் ஐயா கேட்டேன், ஐயா தொடர்ந்து கோல் வந்து கொண்டிருக்கேன், ஒன்றுக்கு யோசிக்க நான் சொல்லுங்க எல்லாம் சரியா வரும். இறுதியில அவர் எந்த மாதிரி நினைத்தாரோ, அவர் எவ்வளவு முடிவெடுத்தாரோ அந்த முடிவின்படி அனைத்து மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றினோம். இன்று சிறப்பாக ஆட்சியை நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே ஊழலற்ற அபிவிருத்தி என்ற நோக்கத்திலே அந்த ஒற்றை புள்ளியிலே எங்கள் அனைவரையும் ஒன்று இணைத்த பெருமை அவரே சாரம் என்று நான் இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். ஒற்றை மனிதனாக என்ற அவரிடத்த முயற்சி என்று கைகூடி இருக்கிறது.
எங்களால் மன்னார் மாவட்டத்துக்கு பல வழிகளிலும் பல அபிவிருத்திகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு ஒரே காரணகர்த்தா நாயகனாக திகழ்கின்ற அவரை என கூறிக்கொண்டு இவ்வாறான நிகழ்வுகளை தொடர்ந்து நடாத்த வேண்டும், இவ்வாறான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். மன்னார் மாவட்டத்தின் வளர்ச்சியிலே அவரது அளப்பரிய பங்கு இருக்கிறது, தொடர்ந்து அவரது பங்கு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறைவனிடம் அவரது ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து பெருமைப்படுத்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மிகவும் ரத்தின சுருக்கமாக உரையினை நிகழ்த்தி சென்ற எங்களுடைய மன்னார் நகரசபையினுடைய கௌரவ தவிசாளர் ஆண்டன் தானியல் வசந்தன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உங்கள் முன் உரையாற்றுவதற்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம் எங்களுடைய கௌரவ அமைச்சருக்கு நாடாளுமன்றத்திலும் சரி அரசியல் நகர்வுகளிலும் சரி அவரோடு பக்கபலமாக இருந்து அவரது சகல முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு நல்கி வருகின்ற எங்களுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ இஸ்மாயில் முத்து முகமது அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த மாணவர்களை வளப்படுத்துகின்ற உற்சாகப்படுத்துகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற சகோதரர் முனவர் முன்னாள் இளைஞர் சேவை மன்றத்தினுடைய பணிப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனும் இந்த மாவட்ட மக்களால் நீண்ட கால விரும்பி அரசியலில் ஈடுபட்டிருக்கின்ற கௌரவ முன்னாள் அமைச்சர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரிஷாத் பதீர் சார் அவர்களே, இங்கு வருகின்ற நகரசபை மாநகர சபை பிரதேச சபையினுடைய தவிசாளர்களே, பிரதி தவிசாளர்களே, கௌரவ உறுப்பினர்களே, மன்னார் மாவட்ட உதவி கணிப்பாளர் அவர்களே, இங்கு பலர் அதிபர் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். மிகவும் சந்தோஷமடைந்தேன். நானும் அதிபர் சேவையிலே 28 வருடங்கள் பூர்த்தி செய்தவர்களும் இந்த காலத்திலே இந்த 28 வருட காலத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வுகளை நாங்கள் கண்ணால் கூட கண்டிருக்க மாட்டோம். இந்த நிகழ்வு எங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகின்ற அல்லது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்ற இந்த மாணவ மணிகளுடைய வளத்தை வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு நிகழ்வாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தலைவனுடைய எண்ணத்திலே உருவான பல திட்டங்களை எங்களுடைய தலைவர் முனவர் அவர்கள் கூறித்தந்தார்கள். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி கொழும்பு மாவட்டத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. 225 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு அமெரிக்க நிறுவனம் ஆய்வு செய்து இந்த உங்களுடைய மகனுக்கு சிறந்த அரசியல்வாதி, சிறந்த ஒருவன் என்ற ஒரு பட்டத்தை வழங்கினார்கள். அது மாத்திரமல்ல, 500 ஆளுமை மிக்க உலக தலைவர்களை ஆய்வு செய்தார்கள். அதில் உங்களுடைய மகன் எங்களுடைய தலைவர் ஒரு தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அவ்வாறான ஆளுமைகளையும் திறமைகளையும் அவருடைய ஆற்றல்களையும் நாங்கள் முன்பு கேள்விப்பட்டோம். இப்பொழுது பாராளுமன்றத்திலே நேரடியாக அவதானிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் இறைவன் தந்திருக்கின்றார். இது எல்லாம் எங்களுடைய வன்னி மண்ணுக்கும் உங்களுடைய மன்னார் மாவட்டத்துக்கும் கிடைத்த பெரிய ஒரு சொத்தாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒன்று, எங்களுடைய தலைவர் அவர்கள், மாநகர சபை தலைவர் அவர்கள் உள்ளூராட்சி மன்னருடைய சேவைகளை பற்றி சொன்னார்கள். நான் அமைச்சருடைய செயலாளராக 24 வருடங்கள் இருந்த வேளையிலே கௌரவ அமைச்சர்கள் கைத்தொழில் அமைச்சராக இருக்கின்றார்கள். என்னை அழைத்து சொன்னார், வவுனியா மாவட்டத்தில் உள்ள 4 சபை தலைவர்களிடம் கேளுங்கள், எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேளுங்கள் சொன்னார்கள். நான் அந்த 4 சபை தலைவர்களையும் கேட்டேன். அவர்கள் ஒரு தொகையை கேட்டார்கள். கௌரவ அமைச்சர்கள் கொடுத்தார்கள். ஆனால் நாங்கள் சென்ற கிழமை எங்களுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு சபைக்கு
47 மில்லியன் தந்து போட்டு அடுத்த கிழமை அந்த பணத்தை மீள பெற்றுக் கொண்டார்கள். இவ்வாறான நிலைமைகள் தான் இப்பொழுது இருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, இன்று நடைபெறுகின்ற இந்த விழா எங்களுடைய மாணவ செல்வங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் வளப்படுத்துகின்ற, அவர்களை மேலும் உற்சாகப்படுத்துகின்றதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கல்வி சமூகம் பல்வேறு தேவைகளையும் பல்வேறு உதவிகளையும் எதிர்பார்த்திருக்கின்ற வேளையில இந்த தலைவருடைய எண்ணத்திலே இவ்வாறான திட்டங்கள் உருவாகி இந்த மக்களுடைய இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை வலுப்படுத்த உதவும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்வுகளை எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். அந்த வகையில் உரையினை நிகழ்த்தி சென்ற எங்களுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ இஸ்மாயில் முத்து முகமது அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்பான ஒரு நிகழ்விலே நாங்கள் மாணவர்களை மட்டுமல்ல, இந்த மாணவர்களை உருவாக்கிய பெற்றோர்கள், அதிபர் ஆசிரியர்கள் அனைவரையும் இங்கே கௌரவிக்க இருக்கின்றோம். இந்த பொன்னான சந்தர்ப்பத்திலே பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பெற்றுக் கொடுத்திருப்பது, சொல்வார்கள், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோடு என கேட்டதாய் என்று அழகாக கூறுவார்கள். அந்த வகையை நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு மிகவும் ஒரு பெருமையை ஏற்படுத்திக் கொடுக்கிறீர்கள். அத்தோடு எங்களுடைய மாவட்டத்துக்கும் நீங்கள் மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் இந்த நாடும் இந்த உலகமும் உங்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினரும் எங்களுடைய மன்னார் மண்ணின் மைந்தனும் பல அரசு நியமனங்களை கூறுவார்கள். ஆரம்பத்திலே ரிஷாட் பதுதீன் எந்த அமைச்சராக இருக்கிறார் என்று கேட்டால், அவர் அத்தனை அமைச்சுக்களிலும் அமைச்சராக இருந்து செயலாற்றக்கூடிய ஒரு செயல்திறன் வாய்ந்த ஒரு நம்ம மண்ணினுடைய மைந்தனாக இருக்கிறார். அத்தோடு உலக தரம் வாய்ந்த அரச தலைவர்கள் பெயர் பட்டியலிலே சிறந்த ஆளுமை மிக்க 500 தலைவர்களிலே எங்களது மண்ணின் மைந்தனாக இங்கு வீட்டிருக்கின்ற கௌரவ ரிஷாட் பதுதீன் அவர்களும் ஒருவராக தெரிவு செய்யப்பட்ட வரலாறுகள் கடந்த காலங்களிலே இருக்கின்றது. ஆகவே இந்த பொன்னான நேரத்திலே உங்கள் முன் உரையாற்றுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற அந்த நாமத்தை உருவாக்கி இன மத மொழி பேதங்களை கடந்து இந்த சிறப்பான சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மண்ணினுடைய மைந்தன் கௌரவ ரிஷாட் பதுதீன் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடும் உறுதியோடும் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். அடிச்சா இதாகுது, எல்லாம் அடிச்சா இதாகுது. தலைமை சார்ந்திருக்கின்ற மாகாண முன்னாள் இளைஞர் சேவை பணிப்பாளர் ஜனாப் முனவர் அவர்களே, கௌரவத்துக்குரிய நம்முடைய அதிபர் தந்தை அவர்களே, பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஞானராஜ் அவர்களே, அதே போல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முத்து முகமது அவர்களே, நகரசபை தலைவர் அந்தன் வசந்தன் அவர்களே, மன்னார் பிரதேச சபை தலைவர் ஜஃப்ரான் அவர்களே, மாந்தை மேற்கு பிரதேச சபை தலைவர் ஞான் பிரகாசம் பிரேம் அவர்களே, நகரசபை உபதலைவர் ஹுசைன் அவர்களே, நானாட்டான் பிரதேச சபை உபதலைவர் ஞானராஜ் அவர்களே, முசலி பிரதேச சபை உபதலைவர் தம்சீல், மாந்தை மேற்கு பிரதேச உபதலைவர் நிசாத் அவர்கள்,
அதே போல இந்த ஏற்பாட்டை செய்வதிலே பக்கபலமாக இருந்த கௌரவ உறுப்பினர்களான தாஜித் அவர்களே, ரிலா அவர்களே, குலத்தார் மாஸ்டர் அவர்களே, விஜிதா அவர்களே, இஷா அவர்களே, எனோஸ் அவர்களே, ஃபரஹாத் அவர்களே, பிரியா, ரிஷிதா, வெனிஸ்டா, பிரியங்கா உட்பட இன்னும் வரை இருந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களே, உயர்பீட உறுப்பினர் சாஹித் அவர்களே, கௌரவத்துக்குரிய அதிபர்களே, பாடசாலை அதிபர்களே, முசலி பிரதேச செயலாளர் நஜீப், அதே போல ஏனைய நமது அரசியல் ரீதியான ஆதரவாளர்கள், வேட்பாளர்கள், இன்று பாராட்டு பெறுகின்ற மாணவ செல்வங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், ஊடகவியலாளர் நண்பர்கள், அதே போல இரவு பாலாக இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு உழைத்த அத்தனை உள்ளங்கள், தம்பி ரம்சிங் உட்பட, உட்பட, ரஜீவ் உட்பட, பிரசாந்த் குணவசர் உட்பட ஒருவராக நான் பேர் சொல்லாவிட்டாலும் எல்லோரையும் இதற்காக இரவு பகலாக உழைத்த அத்தனை பேரையும் இந்த இடத்திலே கௌரவமாக விழித்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நாள் நான் சந்தோஷப்படுகின்ற ஒரு நாள். 9A 3A எடுப்பது என்பது, அதே போல மெடிக்கல் இன்ஜினியரிங் செல்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. பல சவால்கள், பல கஷ்டங்கள், எங்களுக்கு முன்னால் சவால்கள் இருந்த பொழுதும் பெரிய தியாக உணர்வோடு நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்போடு படித்ததனுடைய விளைவுதான் இன்று இவ்வாறு பாராட்டப்படுகிறீர்கள். நாளை உங்களால் இந்த மண், இந்த மாவட்டம், நீங்கள் கற்ற பாடசாலை, உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்கள், உங்களுடைய அதிபர்கள் எல்லோரும் கௌரவப்படுத்தப்படுவார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஞானராஜ் பிரதிபலிப்பாளர் அவர்கள் கல்வி சார்ந்த ஒரு அழகான உரையை ஆற்றினார். எம்மை பொறுத்தவரையிலே எமது இலக்கு ஒரு நீண்ட இலக்காக இருக்க வேண்டும். ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு பட்டதாரியாக ஆகுவது மாத்திரம்தான் நமது இலக்கு என்ற நிலை இல்லாமல் நாம் எந்த அளவு உச்சத்தை அடைய முடியுமோ அந்த உச்சத்தை நோக்கி தொடர்ந்தும் முயற்சி செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நான் தாராபுரம் அல்மினா மகாவித்யாலயத்திலே கற்கின்ற பொழுதும் அந்த காலங்களிலே எல்லா பாடத்திலும் EO DO எடுப்பது என்பது, டி என்றால் அந்த நேரம் டிஸ்டிங்ஷன் தான் இருந்தது, எடுப்பது என்பது ஒரு கடினமான காரியம். காலேஜ் அல்லது சித்தி விநாயகர் ஒரு சில பாடசாலையில் ஓரிருவர் தான் அவ்வாறு எடுப்பார். என்றாலும் அந்தந்த பாடசாலைகளிலே உயர்ந்த பெருமைகளை பெற்றவர்களிலே எனது பாடசாலை அந்த வருடம் நான் தான் ஓலவழியிலே உயர்ந்த பெருமைகளை பெற்றிருந்தேன். அவ்வாறு எங்களை எல்லாம் அழைத்து அரசியல்வாதிகளோ அல்லது வேறு யாரோ ஒரு நாளும் பாராட்டிய வரலாறு கிடையாது. என்றாலும் நாம் இன்று சந்தோஷப்படுகின்றோம். 9A எடுப்பது சொல்லுவது இலகுவாக இருக்கலாம், அது கடினமான பணி. பெற்றோர்களுடைய பங்களிப்பு, ஆசான்களுடைய பங்களிப்பு, மாணவ செல்வங்களுடைய அர்ப்பணிப்பு அதில் பாரிய பங்காற்றுகிறது. எனவே உங்களால் ஓலவழியிலே 9A எடுக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக ஏலவலை சரியாக படித்தால், சரியாக நேரத்தை செலவு செய்தால், விளையாட்டின்பால் சென்று விடாமல், சிலருக்கு ஏற்படுவது 9A எடுத்து விட்டோம் தானே என்ற உணர்வோடு சில வேளைகளிலே ஏலவழியிலே பிழையான பெருபேறுகள் எடுத்த பலரை நாம் பார்ப்போம். எனவே ஓலவலை விட ஏலவல் என்பது ஒரு பல்கலைக்கழகத்தை நோக்கிய ஒரு பரீட்சை. நமது நாட்டிலே எல்லோரையும் பல்கலைக்கழகத்துக்கு பாஸ் ஆகின்ற எல்லோரையும் எடுப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியும். எனவே நாடளாவிய ரீதியிலே அந்த போட்டியிலே நாங்கள் ஒரு கணிசமானவர்கள் மாத்திரம் தெரிவு செய்யப்படுவோம் என்ற உணர்வோடு முயற்சி செய்தால், நாங்கள் வேறு விடயங்களுக்காக நேரத்தை, காலத்தை செலவு செய்யாமல் கல்வியின் பால் எமது அதாவது பயணத்தை தொடர்ந்தால் நிச்சயமாக அங்கும் முங்கிய அல்லது உயர்ந்த ஜர்கோரிலே 1வது 2வது 3வது அந்த டாப் ரேங்கை நாங்கள் எடுக்க முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று ஓலவல் மாணவர்களிடத்திலும், ஏலவல் மாணவர்கள் நீங்கள் பல்கலைக்கழகம் செல்ல இருக்கிறீர்கள், சிலர் சென்று விட்டீர்கள். எனவே உங்களை பொறுத்த வரையிலே
இந்த மண்ணை மறந்து விடாமல் உங்களுடைய ஞானராஜ் சொன்னது போல இங்கு நிறைய டாக்டர்கள் செல்லுவார்கள், ஆனால் எங்களுடைய வைத்தியசாலைகளிலே நிறைய வேகன்சிஸ் இருப்பது. மொழி தெரியாத ஒரு சிலர் வருவார்கள், வந்துவிட்டு எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அதற்கான அப்ளிகேஷனோடு தான் இருப்பார். எனவே நீங்கள் எல்லாம் குறைந்தது ஒரு சில வருடங்கள் 5 வருடங்களாவது எமது மண்ணிலே வந்து நான் பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு உங்களுடைய பணியை செய்கிறோம். எனது மகளும் ஒரு வைத்தியர் சொல்லுவார், ஒரு கடினமான பணியாக இருக்கிறது, படிக்கின்ற காலத்திலே அதனுடைய இவ்வளவு கஷ்டம் என்று தெரிந்தால் வேறு துறைக்கு நான் சென்றிருப்பேன் என்று. இரண்டாவது மகளும் மெடிசின் தான் செய்கிறார். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், முதலாவது மகள் சொல்லுவார், நாங்கள் இந்த வைத்தியத்துறை ஊடாக நிறைய நல்ல பணிகளை செய்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய நேர காலங்களை இந்த மக்களுக்காக இந்த வைத்தியத்துறைக்காக செய்கின்ற இந்த நல்ல பணியினால் மனதளவிலே சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லுவார். அவரிடத்திலும் நான் சொன்னேன், எனது மாவட்டத்திலும் ஒரு சில காலம் நீங்கள் வந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் அவரிடத்திலே வேண்டினேன். அவர் இங்கு படிக்காவிட்டாலும் அவ்வாறு நான் உங்களிடத்திலும் நான் அன்பாக வேண்டுகின்றேன், சில காலங்களாவது இந்த மண்ணிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும். பணியாற்றி இங்குள்ள மக்களுக்கு உங்களுடைய சேவை, நீங்கள் கற்ற ஆசான்களுக்கு, கற்றுத்தந்த ஆசான்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, ஊரவர்களுக்கு பணியாற்ற முன்வர வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு உதவியாளர்களாக நாங்கள் இருப்பவர். எங்களுடைய சக மாணவ செல்வங்களுக்காக, மாணவர்களுக்காக இருக்கலாம், அல்லது அருகிலே இருக்கின்றவர்களுக்காக இருக்கலாம், ஊரவர்களுக்காக இருக்கலாம், பாடசாலைக்காக இருக்கலாம். அந்த நல்ல மனப்போக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற உணர்வோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும். எனக்கு இறைவன் தந்திருக்கின்ற அறிவை, ஆற்றலை, செல்வத்தை மற்றவர்களுக்காகவும் நான் செலவழிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் படிக்கின்ற பொழுது உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்று பிறகு அவ்வாறு உதவி செய்கின்ற சந்தர்ப்பத்தை இறைவன் நமக்கு தருவார். எனவே அந்த வகையிலே நல்ல பண்போடு நீங்கள் வளர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை முன்னெடுத்து செல்லுங்கள். இன்று இந்த மாவட்டம் கத்தோலிக்க மக்களை அதிகமாக கொண்ட மாவட்டம். இந்து இஸ்லாமிய மக்கள் எல்லோரும் 3 இனத்தவர்களும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு மாவட்டம். இந்த ஒற்றுமை பாதுகாக்கப்படுகிறது. இந்த ஒற்றுமையினூடாக மட்டும்தான் இந்த மாவட்டத்துடைய பொருளாதாரம், இந்த மாவட்டத்துடைய கல்வி, இந்த மாவட்டத்துடைய எதிர்காலம் எல்லாம் சிறப்பானதாக அமையும். அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஊடகமாக இருந்தால் என்ன, கல்வி சமூகமாக இருந்தால் என்ன, அல்லது சாதாரண மக்களாக இருந்தால் என்ன, இன மத ரீதியாக நாங்கள் பிரிந்துவிடக் கூடாது. ஒற்றுமையாக இன மத பேதங்களுக்கு அப்பால் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலே நாம் வாழுகின்ற பொழுது எதிர்காலத்தை எமது செயல்பாடுகள், நாங்கள் எந்த துறையிலே உயர்ந்து நின்றாலும் அந்த பதவிகளிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் வருகின்ற சாதாரண மக்கள், அவர்கள் எந்த மதம், எந்த இனம், அல்லது எந்த குலம், அல்லது யார் என்று பார்க்காமல் பணியாற்றுகின்ற நல்ல மனப்பக்குவம் எங்களுடைய உள்ளங்களிலே வந்தாகுவர். அவ்வாறான நல்ல மனப்பக்குவம் இருக்கின்றவர்களுக்கு இறைவனுடைய ஆசியும் உதவியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே மாணவ செல்வங்களே, உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. நான் இந்த மண்ணிலிருந்து அகதியாக வெறுங்கையோடு சென்றவர். ஆனால் இங்கு மீண்டும் வருகின்ற பொழுது ஒரு அமைச்சராக வந்து என்னால் முடிந்த நல்ல பணிகளை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும், குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா பாடசாலைகளிலும் பல கட்டிடங்களை நான் திறப்பு விழாக்களுக்கு சென்றதும் இல்லை, அல்லது அடிக்கல் நாட்ட சென்றதும் இல்லை. மாடி கட்டிடங்கள் தொடக்கம் பல கட்டிடங்களை இந்த மாவட்டத்திலே, பாலங்கள், பாதைகள் என்று என்னால் முடிந்த பணிகளை இந்த அரசியலின் ஊடாக கடந்த காலங்களிலே ஆற்றியிருக்கிறேன். இப்பொழுது இந்த எங்களுடைய சேர்மன் சொன்னது போல 5 சபைகள் மக்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கிறது. உங்களுக்கு இடையிலே நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தி இந்த மாவட்டத்திற்கான ஒரு 5 வருட திட்டத்தை அல்லது 10 வருட திட்டத்தை 5 சபைகளும் சேர்ந்து இந்த மாவட்டத்திலே எல்லா வகையில் இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கான திட்டத்தை பிரதேச செயலகங்களோடு, அரசாங்க அதிபரோடு, ஏனைய இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கல்விமான்களோடு சேர்ந்து இந்த மாவட்டத்துடைய எதிர்காலம் இன்னும் ஒரு 10 வருடத்திலே இந்த மாவட்டம் எங்கே இருக்க போகின்றது என்பதை திட்டமிடுங்கள் என்று எங்களுடைய தவிசாளர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன்.
அதே போல இந்த மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்துக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வறுமையை போக்குவதற்கும் நாங்கள் பல திட்டங்களை வகுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் ஆளுங்கட்சியிலே இல்லாவிட்டாலும் எங்களால் முடிந்ததை இந்த மண்ணுக்கு மாவட்டத்துக்கும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே அந்த வகையிலே எங்களுடைய அனுபவத்தை வைத்து கடந்த காலங்களிலே ஆற்றிய அந்த பாதையிலே இந்த மாவட்டம் முன்னேறுவதற்கு எங்களாலான ஒத்துழைப்பை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் கடந்த காலத்தில் வழங்கியதைப் போல முன்னெடுப்போம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே மாணவ செல்வங்கள், நீங்கள் இந்த கண்ணியத்தை கௌரவத்தை இங்கு பெறுகின்ற நீங்கள் உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்களை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கான அந்தஸ்தை கௌரவத்தை நாங்கள் இறுதி வரை நாங்கள் அவர்களுக்கு அந்த பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக, எங்களுடைய பெற்றோருடைய மானம் மரியாதை கௌரவம் காப்பாற்றப்படுகின்ற பிள்ளைகளாக பல்கலைக்கழகத்திலே நாங்கள் அங்கு ஒரு திறந்த இடத்திலே நாங்கள் எவ்வாறு வாழலாம் என்ற ஒரு சூழல் அங்கு ஏற்படும். அந்தந்த இடங்களிலே அந்த கௌரவத்தை, மரியாதையை, ஒழுக்கத்தை பேணி நடக்கின்ற பிள்ளைகளாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்வோம் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு, நிறைய நான் பேசவில்லை. இன்னும் முக்கியமான விழா நடைபெற இருக்கிறது, பாராட்டு விழா. அவருடைய பெற்றோர்களோடு மாணவர்களை இங்கு அழைக்கின்ற பொழுது அந்தந்த பாடசாலை அதிபர்களும் இங்கு வந்து இந்த கௌரவத்தை மாணவ செல்வங்களுக்கு வழங்க ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று கேட்டு வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி இந்த மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வல்ல நாயன் அல்லாஹ்வை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வேளையிலே மிகவும் சிறப்பாக பல பயனுள்ள கருத்துக்களை நமக்கு வழங்கிய நம்முடைய முன்னாள் அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் கௌரவ ரிஷாட் பதுதீன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நேரடியாக விருதுகள் வழங்குகின்ற நிகழ்வைக்கு மேற்கொள்ள இருக்கிறோம். உங்களது பெயர்கள் இங்கே வாசிக்கப்படுகின்ற போது உரிய மாணவிகள் உங்களது பெற்றோர்களோடு மேடைக்கு வருகிறது அந்த விருது வழங்கல் நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுமாறு உங்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். நடுவில் இருந்து வந்துருந்தாங்க கூட கட்டி கதிரையை போட்டுருந்துடும். எந்த வேலை தெரிந்தாங்க இதையும் பிடிச்சி ஒழுங்க விழுந்துடும். ஏன்னா ஏன் ஆடுது? முதலாவதாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் மாடு வளையக்கல்வி பணிமனையை சேர்ந்த மாணவ மாணவிகள் முதலில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மாடு வளையத்தை சேர்ந்த அடமட் பாடசாலை அதிபர், அதே போன்று ஆண்டாங்குளம் பாடசாலை அதிபர், கருங்கண்டல் பாடசாலையுடைய அதிபர், அதே போன்று பண்டிகரிச்சான் பாடசாலையுடைய அதிபர், அதே போன்று தட்சணாமதமடு ஆகிய பாடசாலையுடைய அதிபர்களையும் சென்ட் லூட்ஸ் மகா வித்தியாலய அதிபர் ஆகியோரை அன்போடு அழைத்திருக்கிறோம். அதே போன்று மாதை மேற்கு பிரதேச சபையுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்திருக்கிறோம். கௌரவ தலைவர் அவரோடு இணைந்து உபதலைவர், அதே போன்று கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வில் பங்கு பெறுமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். அத்தோடு என்னுடைய வண்டி மாவட்டத்துடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் முத்து முகமது சார் அவர்களையும் எங்களுடைய பிரதி வலய கல்வி பணிப்பாளர் அவர்களையும் கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களையும் சொல்லணும். வாய்க்கு கொழுக்கட்டை வச்சிருந்தா அதுதான் உங்களுக்கு கூப்பிட்டு எங்க பசக்கான பாடு வலய கல்வி பணிமனை அதிபர்களை இப்போது அழைப்பிட்டு இங்கு வருகின்ற சக அதிபர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதே போன்று கல்வி மன்னார் வலய கல்வி பணிமனையின் பிரதிநிதிகளையும் அன்போடு இந்த நிகழ்வில் விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வில் பங்கேற்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஆண்டாங்குளம் பிரின்சிபல் அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதே போன்று பண்டிகரிச்சான் பாடசாலை அதிபர் அவர்களையும் அழைக்கி அழைத்திருக்கிறோம்.
இந்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது மைக்கேல் அஞ்சலோ. மைக்கேல் அஞ்சலோ மருத்துவ பீடமானவன். அடுத்ததாக விசோலினி தலைப்பிரிவில் 3 சித்தியை பெற்றிருக்கிறார். அதே போன்று டெனிசிகன் அடவன் மகாவித்யாலயம் ஒரு பொறியியலாளராக இந்த மாவட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று பிரிந்தன் இவர் பொறியியல் பீடத்தில் ஒரு பட்டதாரியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய அன்பான கரவோட்டங்களை இந்த மாணவர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். பல கஷ்டங்கள் இனங்களுக்கு மத்தியில் தங்களுடைய படிப்பினை சிறந்த முறையிலே நிறைவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக கெரன் கேர்மல் செயின்ட் லூயிஸ் மகாவித்யாலயத்தில் 3 ஏசியை பெற்றிருக்கிறார். நாங்கள் குறிப்பிட்ட அனைத்து மாணவர்களையும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டோம். விசோலினி, டெனிசிகன், டெனிசிகன் அடம்பன் மகாவித்யாலயம், அடுத்தது ஸ்ரீதன், அடம்பன் மகாவித்யாலயம், ஸ்ரீதன். அவர் நிற்கிற மாதிரி எடுக்கல அப்புறம் நம்ம எப்படி இங்கே வரோம். மகாவித்யாலயம் கலைப்பிரிவு 3 ஏயில் சித்தியை பெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கல்வி பொதுத்தராத சாதாரண பரீட்சையில் 9 சித்தியை பெற்ற மடுவலய கல்வி பணிமனை மாணவிகளை அன்போடு வளர்த்திருக்கின்றோம். முதலாவதாக டிக்சன் சுஜானி அடபன் மகாவித்யாலயம், டிக்சன் சுஜானி. அடுத்ததாக துரம் நிவேதிகா ஆண்டாங்குளம் மகாவித்யாலயம். நிவேதிகா. அடுத்ததாக கோகுலபிரியன் கருங்கண்ணன் மகாவித்யாலயம் 9 பெற்றிருக்கிறார். அடுத்ததாக திருக்குமரன் அடுத்ததாக அபிசாலினி கருங்கண்ணன் மகாவித்யாலயம், அபிசாலினி. இங்க வரேன்.
அடுத்து மன்னார் கல்வி வலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாணவர்களுக்கான விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த விருது வழங்கல் நிகழ்வில் பங்கு பற்றிய மாதேவேட்டி பிரதேச சபை தலைவர் அதே போன்று கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மன்னார் வலய கல்வி பணிமனையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாணவர்களுக்கான விருது வழங்கல் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் மன்னார் நகரசபை கௌரவ தலைவர் அவர்களையும் அதே போன்று கௌரவ உறுப்பினர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். மன்னார் நகரசபையுடைய தலைவர் அதே போன்று உப தவிசாளர் அதே போன்று கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதே போன்று மன்னார் வலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாடசாலை அதிபர்கள் மண் சித்தியார் இந்து கல்லூரியுடைய அதிபர் அதே போன்று மண் செவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை அதிபர் அதே போன்று மண் சித்தியார் இந்து கல்லூரியுடைய அதிபர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதே போன்று மண் செவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை அதிபர் அதே போன்று மண் செவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலை அதிபர் அல்லது அவருடைய பிரதிநிதி அதே போன்று அல்லசர் தேசிய பாடசாலையுடைய அதிபர் அல்லது அவருடைய பிரதிநிதி அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதே போன்று நானாட்டம் முசலி பாடசாலை அதிபர் அல்லது அவருடைய பிரதிநிதிகளை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நானாட்டம் விலாசால் மகாவித்யாலயத்துடைய அதிபர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதே போன்று முசலி பிரதேச சபையுடைய கௌரவ உறுப்பினர்களை முதலாவதாக மருத்துவ பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சவரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் மாணவன் ஆகாஷ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மாவட்டத்தில் முதலாவது நிலையை பெற்றிருக்கிறார். இரண்டாவதாக முசலி தேசிய பாடசாலையுடைய மாணவன் முகமது பயாஸ். மாவட்டத்தில் இரண்டாம் நிலையை முசலி தேசிய பாடசாலையுடைய மாணவன் முகமது பயாஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு தற்பொழுது விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. மூன்றாவதாக இந்து கல்லூரியுடைய மாணவி தனுஷியா மருத்துவ பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்டத்தில் 4வது இடத்தை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக மாவட்டத்தில் 5வது இடத்தை முசலி தேசிய பாடசாலை ரிமிலாஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம் விருதை வழங்கி கௌரவிப்பதற்காக. அடுத்ததாக புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையுடைய எரிக் கிரேஸ்மேன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அவர் மாவட்டத்தில் 6ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். மாவட்டத்தினுடைய 6ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். அண்ணா சொல்லுங்க. மருத்துவ மாணவன் எரிக் கிரேஸ்மேன் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை. அடுத்ததாக மண் சித்தியார் இந்து கல்லூரியின் மாணவி பாத்திமா மசிஹா மாவட்டத்தில் 7ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக மண் முசலி தேசிய பாடசாலை பண்டாரவடி கிராமத்தைச் சேர்ந்த பாத்திமா நுகா மாவட்டத்தில் 8ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அனைவரும் நம்முடைய சந்தோஷத்தினை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்களுக்கு. அடுத்ததாக புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை பிரதீஷ் அவர்கள் மாவட்டத்தில் 9வது இடத்தை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக பொறியியல் பீடத்துக்கு மன்னார் வலயக்கல்வி பணிமனையின் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக அமல்ராஜ் தேவா புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை
மாவட்டத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். மாவட்டத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார். உங்கள் கரங்களை தட்டி எங்களுடைய மாவட்டத்தினுடைய உற்சாகமூட்டமாக கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தலைவர்கள் இவர்களுடைய கையில் தான் என்னுடைய மாவட்டம் எதிர்காலத்திலே தலைமைத்துவத்திற்கு அவர்களுடைய அன்பான தலைமைத்துவத்திற்கு இயங்கி இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். வட்டி அவ்வளோ பின்னால் வட்டி விடாது நம்மளும் போட மாட்டார் அவருக்கு. அமல்ராஜ் சிவா. அடுத்ததாக வசீம் தானி புனித சவரியர் ஆண்கள் தேசிய பாடசாலை மாவட்டத்தின் 4வது இடம். மாவட்டத்தின் 4வது இடம் தானி வசீம் தானி. அடுத்ததாக அருணேசன் டயஸ் தலைமன்னார் பியர் ஜிடிஎம்எஸ் பாடசாலையை சேர்ந்த அருணேசன் டயஸ் மாவட்டத்தில் 6ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அடுத்ததாக மாவட்டத்தின் 7ஆம் இடத்தை புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையை சேர்ந்த மூர்வீதி கிராமத்தை சேர்ந்த எம் அஸ்லி அவர்கள் பெற்றிருக்கிறார். அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த விருதினை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் கலட்டுறேன். அருணேசன் டயஸ். அடுத்ததாக அருணேசன் டயஸ் மாவட்டத்தின் 6வது இடம். அடுத்ததாக மாவட்டத்தின் 7ஆம் இடம் அஸ்லி அஸ்லி. அடுத்ததாக மாவட்டத்தின் 8ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். முசலி மகாவித்யாலயத்தை சேர்ந்த MIM அசால். அவரை அன்போடு அழைத்திருக்கிறோம் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்ததாக வர்த்தக பிரிவில் மாவட்ட ரீதியில் சிறந்த பெறுவதனை பெற்ற மாணவர்களுக்காக கௌரவப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் மாவட்டத்தில் 1ஆம் இடத்தினை புனித சவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலையின் செலின் சுரேகா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவரை அன்போடு அழைத்திருக்கிறோம். மாவட்டத்தில் 1ஆம் இடம் வர்த்தக பிரிவில் புனித சவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலையின் செலின் சுரேகா அவர்களுக்கு தற்பொழுது விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. அடுத்ததாக மாவட்டத்தின் 2ஆம் இடத்தினை புனித டிலாசால் கல்லூரி மாணவன் ஜோய் தில்சான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மாவட்டத்தில் ஜோய் தில்சான் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. மாவட்டத்தின் 3ஆம் வர்த்தக பிரிவில் மாவட்டத்தின் 3ஆம் இடத்தினை புனித சவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலையின் ஜெருஷனா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவரை அன்போடு அழைத்திருக்கிறோம் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. மாவட்டத்தின் 3ஆம் இடத்தினை ஜெருஷனா பெற்றிருக்கிறார். புனித சவேரியார்
பெண்கள் கல்லூரி மாணவர்கள் உங்களுடைய பெற்றோருடன் வந்து இந்த விருதினை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து மாவட்டத்தில் 5ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறார் அல்லசர் தேசிய பாடசாலையின் பாத்திமா சம்லா. வர்த்தக பிரிவில் மாவட்டத்தில் 5ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறார். அடுத்தது மாவட்டத்தில் 6ஆம் இடத்தினை நிலாசால் காலேஜ் மாணவன் செனரின் நிஷான் செனரின் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மாவட்டத்தில் 6ஆம் இடம் வர்த்தக பிரிவு. தற்பொழுது பாத்திமா சம்லா அல்லசர் தேசிய பாடசாலை வர்த்தக பிரிவில் 5ஆம் இடம் மாவட்டத்தில் 5ஆம் இடத்தை பெற்றார். மாவட்டத்தின் 6ஆம் இடத்தினை புனித நிலாசால் கல்லூரியின் மாணவன் செலவின் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்ததாக மாவட்டத்தின் 7ஆம் இடத்தினை பத்திமா மகாவித்யாலய மாணவி தனிமா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மாவட்டத்தில் 8ஆம் இடத்தினை பதிமா மகாவித்யாலய மாணவி தலிமா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவரை விருதினை பெற்றுக் கொள்வதற்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக மாவட்டத்தில் 8ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறார் முருகன் பாடசாலையுடைய மாணவி சுதர்சினி. அவரை அன்போடு அழைத்திருக்கிறோம் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. சுதர்சினி முருகன் அடுத்ததாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது பீட்டர் பாடத்தினை சேர்ந்த மாவட்டத்தில் 1ஆம் இடம் எருக்கலம்பட்டி மகாவித்யாலயத்தை சேர்ந்த முகமது பௌசான். மாவட்டத்தில் 1ஆம் நிலை எருக்கலம்பட்டி மகாவித்யாலயத்தை சேர்ந்த முகமது பௌசான் பீட்டர் பிரிவில் மாவட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அவருக்கான விருது தற்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அடுத்ததாக மாவட்டத்தில் 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறார் அல்லசர் தேசிய பாடசாலையின் பாத்திமா ஜெஸ்ரா. மாவட்டத்தில் 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக மாவட்டத்தில் 3ஆம் இடத்தினை அல்லசர் தேசிய பாடசாலையின் ஜெனிபர் சாரா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து மாவட்டத்தில் 4ஆம் இடத்தினை அல்லசர் தேசிய பாடசாலையின் மாணவி மரியம் ஷேகா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக. எமது இந்த விருது வழங்கும் நிகழ்வில் பங்கு பற்றிய மன்னார் நகரசபை தலைவர், அதே போன்று உபதலைவர், கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றியினை தெரிவித்திருக்கின்றோம். அதே போன்று அடுத்ததாக மன்னார் பிரதேச சபையுடைய கௌரவ தலைவர், கௌரவ உறுப்பினர்களை விருது வழங்கும் நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து விருது வழங்கும் நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக மன்னார் பிரதேச சபையின் தலைவர், கௌரவ தலைவர், அதே போன்று உபதலைவர், கௌரவ உறுப்பினர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
இந்த விருது வழங்கும் நிகழ்வில் பங்கு பெற்றுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். முதலாவதாக இந்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிரிவைச் சேர்ந்த மாவட்டத்தின் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார் கெவின்டன் பன்முருகன் மகாவித்யாலயம். அவர் வருகை தரவில்லை. பிரதாபன் போஸ் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் மாணவன் பெற்றிருக்கின்றார். அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர் மாவட்டத்தில் 3 தேசியங்களை பெற்றிருக்கின்றார். பிரதாபன் போஸ். அடுத்ததாக மன்னார் மாவட்டத்தில் கலைப்பிரிவில் அதிக சித்தி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. அந்த வகையில் மாவட்டத்தில் 1ஆம் இடத்தினை புனித சித்திநாயர் இந்து கல்லூரியின் மாணவி பவதாரணி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எழுத்தூரை சேர்ந்த பவதாரணி அவர்கள் மன்னார் மாவட்டத்தில் கலைப்பிரிவில் 3A சித்தியுடன் மாவட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். சித்தி விநாயகர் இந்து கல்லூரி மாணவி அவர்கள் தற்போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மாவட்டத்தில் 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறார் டிலாசால் கல்லூரியைச் சேர்ந்த டிஷாந்தினி அமரநாதன். டிஷாந்தினி அவர்களை விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக கலைப்பிரிவில் மாவட்டத்தில் 3ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் மண் டிலாசால் கல்லூரியைச் சேர்ந்த நிதுஷா. அடுத்ததாக மாவட்டத்தின் 4ஆம் இடத்தினை மண் முருகன் கல்லூரியைச் சேர்ந்த ஸ்டெஃப்னி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சிந்தாதுரை. அடுத்ததாக மாவட்டத்தின் 5ஆம் இடத்தினை சென்ட் ஜோசப் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த குயின்டன் டென்சிகா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு நானாட்டான் பிரதேச சபையுடைய கௌரவ உப தலைவர் அதே போன்று கௌரவ உறுப்பினர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய திடீர் மரண விசாரணை அதிகாரி குணம் குமார் அவர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அழைத்திருக்கிறோம். குணம் குமார் எங்களுடைய கட்சியுடைய வேட்பாளர். அதே போன்று பாடசாலை அதிபர்கள் பாலுபாடு பாடசாலை அதிபர்கள் என்றாலும் சகாப்தி அவர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். எமது நானாட்டான் பிரதேசத்தினுடைய வேட்பாளர் சாந்தினான் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்ததாக மாவட்டத்தின் 5ஆம் இடத்தினை டெனிசிகா, மாவட்டத்தின் 6ஆம் இடத்தினை டிலக்ஷனா குரூஸ் டிலாசால் காலேஜ். டிலக்ஷனா குரூஸ் டிலாசால் காலேஜ் அரிப்பு. மாவட்டத்தின் 7ஆம் இடத்தினை டிலக்ஷினி சித்திநாயர் இந்து கல்லூரி. மாவட்டத்தின் 7ஆம் இடத்தினை சித்திநாயர் இந்து கல்லூரியின் மாணவி டிலக்ஷினி பெற்றிருக்கிறார். அவரை அன்போடு அழைத்திருக்கிறோம். அதே போன்று மாவட்டத்தின் 8ஆம் இடத்தினை டிலாசால் காலேஜ் மாணவி சோபனா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக மாவட்டத்தின் 10ஆம் இடத்தினை டிலாசால் காலேஜ் மாணவி சோபியா அவர்கள் பெற்றிருக்கிறார். அவரையும் அன்போடு அழைத்திருக்கிறோம். மன்னார் பஸ் நாளைக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை கேட்டு பஸ்ல அடுத்ததாக புனித
சவேரியார் பெண்கள் கல்லூரி மாணவி யாதவி அவர்களை அங்கோடு அழைத்திருக்கிறோம். யாதவி யாதவி. அடுத்ததாக சித்தினார் இந்து கல்லூரி மாணவி மேரி அபிநயா அவர்களை அங்கோடு அழைத்திருக்கிறோம். மேரி அபிநயா. அடுத்ததாக முசலி தேசிய பாடசாலை மாணவி பாத்திமா பயாஷா அவர்கள். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வார் என்னுடைய ஈசா காஜி மற்றும் ஃபாரூக் ஆகியோரை அழைத்திருக்கிறோம். நாடாளுமன்ற பிரதேசங்களுடைய வேட்பாளர்கள் இருவரையும் பணிக்கு தேர்வு செய்து மொழி அன்போடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வார் அழைத்திருக்கிறோம். பாத்திமா பயாசா. அடுத்ததாக முசலி மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த முனாஃப் துப்லா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக கொண்டச்சி மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த ஹிரோஷிகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தம்பி டிக்டாக் வீடியோ அடுத்ததாக முசலி தேசிய பாடசாலையைச் சேர்ந்த ஆயிஷா. எமது விருது வழங்கல் நிகழ்வில் பங்கு பற்றிய நானாட்டான் பிரதேசங்களுடைய உப தலைவர் அதே போன்று உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று ஏனைய மன்னார் பிரதேசங்களுடைய தலைவர் கௌரவ உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு முசலி பிரதேசங்களுடைய உப தவிசாளர் கௌரவ உறுப்பினர்கள் ஏனைய எமது முசலி பிரதேச சபையுடைய பிரதிநிதிகள் முசலி பிரதேச சபையுடைய செயலாளர் முசலி பிரதேசமுடைய செயலாளரையும் இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டோம். அதே போன்று எமது அழைப்பேற்று இங்கு வருகின்ற முசலி பிரதேச சபையுடைய உயர்மட்ட உறுப்பினர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். முசலி பிரதேச சபை முன்னேறால் எமது வேட்பாளர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். அடுத்து மன்னார் மாவட்டத்தில் கல்வி பொருளாதார சாதாரண பரீட்சையில் 9 ஏகளை பெற்ற மாணவர்களை விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அந்த வகையில் புனித சித்தினார் இந்து கல்லூரி மாணவி சன்சிகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர் ஓயல் பரீட்சையில் 9 ஏகளை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக கனிவிலி சித்தினார் இந்து கல்லூரி கனிவிலி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக சித்தினார் இந்து கல்லூரி மாணவன் ஆமீர் அஹமத் இவரும் ஓயல் பரீட்சையில் 9 ஏகளை பெற்றிருக்கிறார். அதே போன்று அடுத்ததாக தர்பனா பிரியன் புனித சித்தினார் இந்து கல்லூரி பிரியன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிட்டு 9 ஏகளை பெற்றிருக்கிறார்கள். தண்ணி எடுத்து மாட்டேன் பிடிக்கிறது தண்ணி கொண்டு
அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு என்னுடைய முன்னாள் தவிசாளர் ஐனஸ் அவர்களை வழங்கி அன்போடு அழைத்திருக்கிறோம். நம்முடைய முசலி பிரதேச சபையினுடைய கௌரவ முன்னாள் தவிசாளர் ஐனஸ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அதேபோன்று முசலி பிரதேச சபையுடைய செயலாளர் ரஜித் கான் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அதேபோன்று என்னுடைய மன்னார் வவுனியா இலங்கை போக்குவரத்து சபையுடைய முன்னாள் பதிவாளர் சாகிர் அவர்களையும் தயவு செய்து வழங்கி அழைத்திருக்கிறோம். அடுத்ததாக இளவேலிப்பட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை மாணவி டினோஷா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதே போன்று கிஷானி. அடுத்ததாக விருதினை பெற்றுக் கொள்வதற்காக கிஷானி அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அவர்களுடைய விளையாட்டு எக்ஸல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புதுக்குடியிருப்பு பள்ளி பரிவார சபை தலைவரையும் இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று புதுக்குடியிருப்பு மீனவர் சங்கத்தினுடைய தலைவரையும் இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கோடார் பண்ணை பள்ளியுடைய முன்னைய நாள் தலைவரும் ஆவார். இது என்னப்பா வீடியோ வர்த்தக பிரிவில் மாவட்டத்தில் 10ஆம் இடத்தை பெற்ற முசலி மகாவித்யாலய மாணவன் தன்வீர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். விருதினை பெற்றுக் கொள்வதற்காக இவர் எமது முசலி பிரதேசத்திலேயே உயர்பீட உறுப்பினர் சாயினானா அவருடைய அன்பு புதல்வன் தன்வீர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மன்னார் மாவட்டத்தில் வர்த்தக பிரிவில் 10ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். முசலி பிரதேசத்தில் முசலி மகாவித்யாலயத்தை சேர்ந்த மாணவன் தன்வீர். அடுத்ததாக பாத்திமா ஹம்னா, சிலாவத்துறை மகாவித்யாலய மாணவி பாத்திமா ஹம்னா. அடுத்ததாக ஜூட் ஜவான், செலூசியா பள்ளிமலை மகாவித்யாலயம் ஜூட் ஜவான். அடுத்ததாக ஸ்டாலின் சாருக்சன் பட்டிமா மகாவித்யாலயம். பட்டிமா மகாவித்யாலயம் சாருக்சன். அடுத்தது ருவன்சிகாபுரம் பத்திமா மகாவித்யாலயம் ருவன்சிகாபுரம். அடுத்தது பெர்னாண்டோ பத்திமா மகாவித்யாலயம். உங்களுடைய கரவசங்களை இந்த மாணவர்களுக்கு வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். விருது வழங்கி கௌரவிக்கும் போது உங்களுடைய கரவசங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுபேம்சிகாபுரம் பத்திமா மகாவித்யாலயம், அதே போன்று பெர்னாண்டோ பத்திமா மகாவித்யாலயம். இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால்
அனௌன்ஸ்மெண்ட் முகநூல் பக்கத்தின் வாயிலாக இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்வையிட முடியும். அதே போன்ற என்னுடைய வர்ணம் FM செய்தித்தளத்திலும் அடுத்ததாக பார்வையிட முடியும் என்று அறிவித்துள்ளோம். Erosion Kurul, Tenant College. Erosion Kurul, Tenant College. அடுத்ததாக Sanosa Class, Tenant College. Sanosa Class, Tenant College. உங்கள் கரங்களை தட்டி இந்த மாணவர்களை உற்சாகமூட்டி அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியிலே உங்களது பங்களிப்பையும் அவர்களுக்கு நல்லவாறு மிகவும் தேவையான கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து கரங்களை தட்டி அந்த மாணவர்களை உற்சாகமூட்டுங்கள். அடுத்ததாக புனித சவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலை மாணவிகள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த வகையில் முதலாவதாக அனா நிகோலி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். 9 ஏழைகளை பெற்றிருக்கிறார்கள். புனித சவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலை மாணவிகளை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அனா நிகோலி, ஆனந்தராஜா டிவன்சி, அடுத்ததாக சிரஸ்லிகா, மேரி ஜெனிஃபா, டிலக்ஷினி ரெவல், மேரி டிலக்ஷினி ரெவல், புனித சவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலை. மேரி டிலக்ஷினி ரெவல், டிலக்ஷினி ரெவல். அடுத்ததாக அண்ட் பெல்சியா நிஸ்ரின், புனித சவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலை. திருவாளர் வேங்கை மாணவர்களையும் இந்த மேடைக்கு அனுப்பியிருக்கிறோம். கையெழுதி அடுத்ததாக கனிமொக்திபுரம், புனித சவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலை கனிமொக்திபுரம். அடுத்ததாக கனிமொழிபுரம். அடுத்ததாக கனிசியா கேர்மலி. உங்கள் கரங்களை தட்டி இந்த நிகழ்வில் இறுதி வரை இருந்து இந்த மாணவர்களை கௌரவப்படுத்தி செல்லுமாறு உங்கள் அனைவரையும் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக விஜயமோகன் ரேஷ்மிகா. விஜயமோகன் ரேஷ்மிகா. உங்கள்
உங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தாவீது மொரிசா. தாவீது மொரிசா. அடுத்ததாக தாவீது மொரிசா. தாவீது மொரிசா. சான்றிதழ்கள் பெயர்களிலும் பாடுபட்டிருந்தால் எங்களிடம் பாக்கியங்களை புதிதாக எடுத்துச் செல்லலாம். அடுத்ததாக கிருஷ்ணா. கிருஷ்ணா. அடுத்ததாக இதயதாசன் ரஜிகா. இதயதாசன் ரஜிகா. இதயதாசன் ரஜிகா. அடுத்ததாக கிஷோர் அண்டனி. புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை மாணவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். கிஷோர் அண்டனி. கிஷோர் அண்டனி. ஜோய் பீரி. சான்றிதழில் பேர்களிலும் மாற்றங்கள் இருக்கு. அதனை மாற்றி புதிய சான்றிதழ் உங்களுக்கு தரப்படும் என்று தெரிவிக்கிறோம். பேர்களிலும் மாற்றம் இருந்தால் எங்களிடம் தாருங்கள். அந்த பேர்களை மாற்றி புதிய சான்றிதழ் நாங்கள் தருவோம். அடுத்ததாக ஜோய் பீரி. கிஷோர் அண்டனி, ஜோய் பீரி, கரண் ஆறுடன். புனித சகோதரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை கரண் ஆறுடன். கரண் ஆறுடன். அடுத்ததாக அனிசியஸ் ஷியால். அனிசியஸ் ஷியால். அடுத்ததாக பிரகாசன் ரெவல். பிரகாசன் ரெவல். டிவான் பிரகாசன் ரெவல். உங்கள் கரங்களை கட்டி தொடர்ந்து உற்சாகமூட்டி இந்த நிகழ்வை சிறப்புற நடத்துவதற்கு உங்களது ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக குமரன் வினுஜன். குமரன் வினுஜன். வினுஜன். அடுத்ததாக மாவட்டங்கனி மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த சௌமியா. ஜெயக்குமார் சௌமியா.
Edison, one Dilasal College, Edison. அடுத்ததாக Dilasal College, Nasar Nahda. Edison, Nasar Nahda. அடுத்ததாக ரெக்டலிங் முருகன் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த ரெக்டலிங். அடுத்ததாக நெபோனா ரெவி பரியாரிகண்டல் தமிழ் கலவன் பாடசாலை. நெபோனா ரெவி. அடுத்ததாக நஜாஸ் அன்சாப். முகமது நஜாஸ் அன்சாப். Award of Excellence 2025. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கல்வி திருநாள் ஏற்பாடு செய்யப்பட்டு மிகவும் பிரமாண்டமான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது நிறைவேற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வு நாடு பூராவும் சிறந்த பெருமைகளை பெற்ற